எம்பெருமான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா அப்படிங்கிறது 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி வெகு விமர்சையாக நடக்குது. நாளை நடக்கவிருக்கும் இந்த கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு காலை வெறும் வயிற்றில் 12 முறை இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே போதும், அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர்தான் எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் அப்படிங்கிறது பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் பல வழிகளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உண்டு. அந்த வகையில் பார்த்தோன்னா நாளை நடைபெறவிருக்கும் இந்த முருகப்பெருமானின் கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது 100% உண்மை. முருகா அப்படின்னு மனசார நினைத்து முருகப்பெருமானை கூப்பிட்டாலே போதும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருவார் எம்பெருமான் முருகப்பெருமான். அதுவும் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானின் திருவிழாவாக சொல்லப்படும் அந்த கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. எந்த ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக இந்த மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்குதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றலுக்கு வேலையே இருக்காது அப்படின்னும் நம்பப்படுது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்களை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தோன்னா நாளை காலை வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிடாம முருகப்பெருமானின் கும்பாபிஷேக திருவிழா நடைபெறும் அந்த ஒரு நேரத்தில் மிக மிக எளிதான இந்த ஒரு மந்திரத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலையிலேயே எழுந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தமாக குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை 12 முறை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சொல்லணும். அந்த ஒரு மந்திரம் ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம், ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம், ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம், ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம். இந்த ஒரு மிக மிக எளிதான இந்த மந்திரத்தை மனதிற்குள்ளேயோ அல்லது வாய் விட்டோ உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தோன்னா பெருமானோட அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கி சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதிலும் குறிப்பாக எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னும் பல மந்திரங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கலியுகத்தில் காக்கும் தெய்வமாக திகழக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களில் பல இருந்தாலும் கூட இந்த ஒரு மந்திரத்தை, அதுவும் கும்பாபிஷேக திருவிழா நடைபெறும் அந்த நாளில் குறிப்பாக இதை சொல்லும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு மந்திரத்தை 12 முறை உச்சரித்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். நாளை இந்த ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றில் நம்ம உச்சரிக்கலாம். முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் செய்யும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது 100% நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. அந்த ஒரு மந்திரம், அதிலும் குறிப்பாக திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவிருக்கு. அந்த ஒரு நாளில்
முருகப்பெருமானை நினைத்து காலை கும்பாபிஷேக நேரம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 6:30 மணியிலிருந்து 6:15 மணியிலிருந்து 6:50 மணிக்குள் நடைபெறும் இந்த ஒரு கும்பாபிஷேக திருவிழா அப்போ நாமும் வீட்டில் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம், பாராயணம் செய்யலாம், முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும், நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், குறிப்பாக எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே வரலாம். முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தோடு எல்லா வளநலம் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவில் கலந்துக்கிற பாக்கியம் கிடைத்ததுன்னா தாராளமாக அதில் கலந்துக்கலாம். அப்படி போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்காக நெய்வேத்தியமாக பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், தினை மாவு இந்த மாதிரி விஷயங்களை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயங்களை தயார் செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்பிக்கையோட நம்ம செய்யக்கூடிய இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக 100% பலிக்கும் அப்படின்னும், இந்த நெய்வேத்தியம் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க முருகப்பெருமானுக்காகவே 1 டம்ளர் பால் கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்து வைத்து வழிபட்டாலே போதும். கூப்பிட்ட குரலுக்கு யாமிருக்க பயமேன் என்று ஓடோடி வருவார் எம்பெருமான் முருகப்பெருமான். கந்தனிருக்க பயமேன் யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லும் அப்பன் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அதுவும் கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது 100% உண்மை. நம்பிக்கையோடு இருப்பவர்கள் நிச்சயமாக இதை பாராயணம் செய்து 12 முறை உச்சரித்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு நிறைவான செல்வமும் வளமான வாழ்க்கையும் கிடைத்து நிறைவான மனதோடு நிம்மதியாக வாழலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.